அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், இன்று சிவநேசத்துறை சந்திரகாந்த் சிறையில் இருக்கிறார். ஏனென்றால் ஒரு எங்களுடைய தமிழ் மக்களை கொண்டு குவித்த எங்களுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கஞ்சா விற்கின்றார், குடு விற்கின்றார், போதைப்பொருள் விற்கின்றார் என்று சொன்ன ஒரு அயோக்கியத்தனமானவர் இன்று சிறைவசம் சென்று பிணையில் விடுதலை வந்திருக்கின்றார். உண்மையிலே எங்களுடைய தேசிய தலைவரின் தொடர்பாக, வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தொடர்பாக ஒரு சிங்களவன் மகன் கூட ஒரு பொம்பளையை பிள்ளையா நடத்தியவர், போதபஸ்டுக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் என்று கூற மாட்டார். அவர் விடுதலை போராட்டத்தை செய்தாரே தவிர, ஆயுதமேந்தினாரே தவிர, சமூக ரீதியான குற்றங்கள் எதுவும் அவர் செய்தது என்று யாரும் சொல்லவில்லை. பல இராணுவ தளபதிகளே அவரை பாராட்டியிருக்கின்றார்கள். ஆனால் தமிழர் என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு இவர் போதை வசதி விற்பது என்றெல்லாம் கூறுகின்றார். ஆனால் 6 போதை வித்தார்கள், 6 உண்மைக்கு புறமான குறைகள் சொல்லினார்கள் என்பது வெளிச்சத்துக்கு வரும். அது ஒரு புறம் இருக்கு. உண்மையிலே எங்களுடைய செயலாளனுடைய நடவடிக்கை தொடர்பாக இன்று இந்த பிரதேசத்திலே சட்ட ரீதியான உத்தியோகபூர்வமான செயல்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் இந்த சபைக்கு வருகின்ற போது கலாச்சார மன்றமும் ஒரு கொத்தும் குறையுமாகவே இருந்தது, காணப்பட்டது. உண்மையில் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்று பல உறுப்பினர்கள் சொன்னாலும், ஆனால் செயலாளர் முதல் அந்த வருமானத்தை ஈட்டுறதுக்கு மேலுக்கு கட்டி நம்ம கீழுக்கும் ஏசி ஊட்டினா தான் நம்மளுக்கு வருவாங்க. அந்த வருமானத்தை ஈட்டுவதற்கும் ஒத்துழைப்பாக இருந்தவர். அது போன்று அந்த கலாச்சார மண்டபத்தை கொண்டு வருவதற்கு காரணமாகவும் இருந்தவர். உண்மையிலே அதில் நான் உண்மையிலே உங்களை மனசார எனது ஆட்சி காலத்திலே நீங்கள் செய்த பணிக்கும் உங்களுடைய அரசு சேவையிலே ஒரு நேர்மையான நியாயமான அந்த விடயங்களை செய்ததற்கு தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு நீங்கள் வாழ வேண்டும். உண்மையிலே சட்டத்திட்டம் படித்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் படிப்பொரு புறம் இருக்க அதை அமுல்படுத்துவது என்பது ஒரு புத்திசாலித்தனமானது. குறைநிறை தவிர்த்து உங்களை பாராட்டுகின்றேன் உள ரீதியாக.